வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இது கலைஞரனுடைய நூற்றாண்டு, கலைஞரனுடைய வாழ்வையும் வரலாற்றையும் பேசுகிற இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் கலைஞரனுடைய வரலாற்று சாதனைகளை நாம் பேசி வருகிறோம். முக்கியமாக அவர் எப்படி சமூக நீதி சார்ந்தும் தமிழ் உணர்வு சார்ந்தும் வளர்ச்சி சார்ந்தும் எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்தார், அனைவருக்குமான ஒருங்கிணைந்த வளர்ச்சியை எப்படி சாத்தியப்படுத்தினார், அவர் உருவாக்கிய திராவிட மாடல் என்பது இன்று ஒரு தேசிய மாடலாக மாறிக்கொண்டிருப்பதையும், இந்தியாவில் தேசிய கட்சிகள் உட்பட கலைஞர் அன்று எந்த பாதையை உருவாக்கினாரோ அந்த பாதையில் நடைபோட முயற்சிப்பதையும் நாம் பார்க்கிறோம். அந்த வகையில்தான் கலைஞரனுடைய அந்த 2006-2011 ஆண்டு கால ஆட்சி காலம், அதில் கொண்டு வந்த எண்ணற்ற திட்டங்களை பற்றி நாம் கடந்த பல நாட்களாக பேசி கொண்டிருக்கிறோம். கலைஞரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு வெகுசன தலைவர். மக்களிடம் பெருவாரியாக வாக்குகளை பெற்று 5 முறை கலைஞர் முதலமைச்சராக அமர்ந்தார். பொதுவாக வாக்கு வங்கி அரசியல் சார்ந்து இயங்கக்கூடியவர்கள் யாரும் அவர்கள் பொதுவாக எந்த சாதி ரீதியான மத ரீதியான ஒரு விஷயங்களை பற்றியும் எல்லோரையும் அவர் ஒரு சமரசம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு போக்கு தான் இந்தியா முழுக்க பெரும்பாலான தலைவர்களிடம் இருந்தது. ஆனால் சமூக நீதி என்று வருகிற போது கலைஞர் சாதிய சக்திகளிடமோ மதவாத சக்திகளிடமோ ஒருபோதும் சமரசம் செய்து கொண்டதில்லை. இந்தியாவையே அதிர வைத்த கலைஞரனுடைய புகழ்பெற்ற கூற்று, அதாவது அந்த ராமர் பாலம் பற்றி கேட்டபோது கலைஞர் சொன்ன பதில் என்பது இந்தியாவையே அதிர வைத்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் அதனால் ஏதோ ஒரு வாக்கு வங்கி இருக்கிறது, அதனால் யாரும் இதெல்லாம் புண்பட்டு விடுவார்கள் என்றெல்லாம் யோசிக்கவில்லை. அவருக்கு ஒரு அறிவியல் பார்வை இருந்தது, ஒரு சமூக நீதி பார்வை இருந்தது. அதேபோல்தான் இன்னொரு விஷயம் என்பது இந்த தனித்தொகுதி, அதாவது பஞ்சாயத்து அந்த அமைப்புகளுக்கான தனித்தொகுதிகள், ஒவ்வொரு தனித்தொகுதியும் 10 ஆண்டுகள் நீடிக்க வேண்டும், அதற்கு பிறகு அந்த தனித்தொகுதிகள் மாற்றப்படும் என்பது விதி. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பல பாப்பாப்பட்டி கீரிப்பட்டி போன்ற பல கிராமங்களில் உயர் சாதியினர் அங்கு தேர்தல்களையே நடத்த விடாமல் தடுத்து வந்தார்கள் பல ஆண்டுகளாக. ஏனென்றால் அங்கு தனித்தொகுதி அந்த தனித்தொகுதிகள் தேர்தல் நடந்தால் அதற்கு பிறகு அங்கு யாராவது இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் பஞ்சாயத்து தலைவர்களாக வந்து விடுவார்கள், அதை அனுமதிக்கக்கூடாது என்று பல வருடங்களாக அங்கு தேர்தல்களே நடத்தப்படவில்லை. கொலை மிரட்டல்கள் விடுக்கப்பட்டன, அச்சுறுத்தல்கள் விடப்பட்டன. இந்த சூழ்நிலையில் அதற்கு முந்தைய ஆட்சியாளர்கள் தயங்கி அங்கு தேர்தல்களை நடத்துவதற்கு அவர்கள் தயாராக இருக்கவில்லை. ஆனால் கலைஞரை பொறுத்த வரைக்கும் அது சமூக நீதிக்கு எதிரானது என்பதை புரிந்து கொள்கிறார். அப்படிப்பட்ட நிலையில் தனித்தொகுதியை அது கைவிடப்பட்டு விடும் என்று 10 வருடங்களாக தேர்தல் நடத்த விடாமல் தடுத்தவர்கள் தொகுதி அப்பொழுது பொது தொகுதியாகிவிடும் என்று காத்திருந்த போது அந்த தொகுதிகளுக்கான தனித்தொகுதி அந்தஸ்தை கலைஞர் மேலும் 10 ஆண்டுகளுக்கு இன்னொரு முறை நீட்டிக்கிறார். மிக மிக துணிச்சலான ஒன்று. அவர் யாருடைய பகையை சம்பாதித்துக் கொள்வோம் என்றெல்லாம் அவர் கவலைப்படவே இல்லை. அவருக்கு ஒரு கொள்கை இருந்தது, ஒரு சித்தாந்தம் இருந்தது. அந்த சமயத்தில் அப்படி பஞ்சாயத்து தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் கொலை செய்யப்பட்ட சம்பவங்களாம் கூட தமிழகத்தில் நடந்தன. ஆனால் கலைஞர் அந்த தொகுதிகளில் தேர்தலை நடத்தினார். பிடிவாதமாக சமரசமற்று தேர்தல்களை நடத்தி அன்றைக்கு தலித் தலைவர்கள் அங்கு பஞ்சாயத்து தலைவர்கள் வருவதற்கான மிக உறுதியான ஒரு செயல்பாட்டை கலைஞர் மேற்கொண்டார். வெறும் வாக்கு வங்கி அரசியலுக்காகவோ அல்லது வேறு சமரசங்களின் அடிப்படையிலோ அவர் ஒருபோதும் ஆட்சி நடத்தியதில்லை. அவருக்கு தெளிவான கொள்கை இருந்தது. அது சாதி ரீதியான ஏற்றத்தாழ்வுகள் ஒழிக்கப்பட வேண்டும், அதிகாரத்தில் அனைவருக்கும் பங்கேற்க வேண்டும் என்பதில் அவர் திட்டத்தெளிவாக இருந்தார். 2006-2011 ஆண்டு கலைஞருடைய ஆட்சி காலத்தில் செய்யப்பட்ட பல சாதனைகளில் ஒன்று இந்த தனித்தொகுதிகளுக்கு, தேர்தல் நடைபெறாமல் இருந்த தனித்தொகுதிகளுக்கு தேர்தலை நடத்தி காட்டியது என்று வரலாற்று அறிஞர்கள் அதை மிக ஆழமான ஒரு உணர்வோடு குறிப்பிடுகிறார்கள். கலைஞரனுடைய சாதனைகள் இன்னும் தொடர்கின்றன. அவற்றையெல்லாம் நாம் வரும் நாட்களில் பார்ப்போம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் நேயர்களே. நாம் கடந்த முறை, அதாவது திருமணத்தில் ஒவ்வொருவருடைய பங்கும் என்ன என்பதை பற்றி நாம் பார்த்தோம். இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது திருமணத்தில் குழந்தைகளுடைய பங்கு என்ன, குழந்தைகள் எவ்வாறு இதில் பங்கேற்கின்றது, அந்த திருமண மனவாழ்வில் எப்படி இருக்கின்றது என்று பார்த்தோம் என்றால், அதாவது பொதுவாக சில பேர் என்ன கூறுகின்றார் என்றால், அதாவது நான் இந்த குழந்தைக்காகத்தான் வாழ்கின்றேன், இந்த குழந்தை இல்லை என்றால் நான் மடிந்திருப்பேன், நான் எங்கேயோ போயிருப்பேன், விவாகரத்தை வாங்கியிருப்பேன், நான் என்னுடைய நிலைமை இறந்து போயிருப்பேன், இல்லை வேறு எங்கேயோ நான் போயிருப்பேன் என்று அவர்கள் கூறுகின்றார்கள்.
இந்த குழந்தைக்காகத்தான் நான் வாழ்கின்றேன் என்று கூறுகிறார்களே, இதில் இது சாத்தியமா? இதில் உண்மை இருக்கின்றதா? இது அர்த்தம் இருக்கின்றதா இல்லையா? இது வெறும் கூற்றுதானா இல்லை உண்மையா என்பதை பற்றி நாம் பார்ப்போம். அதாவது குழந்தை இருக்கின்றது, அதாவது குழந்தைகள் பெற்றோரிடம்தான் வளர வேண்டும் என்ற கருத்தில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கண்டிப்பாக குழந்தைகள் பெற்றோரிடம் தான் வளர வேண்டும். ஆனால் அந்த பெற்றோர்களை அது தினம் தினம் சண்டையிட்டு கொண்டும் ஒருவரை ஒரு அவமானப்படுத்தி கொண்டும் அதை அசிங்கப்படுத்தி கொண்டும் கீழ்த்தரமான வார்த்தைகள் பேசிக்கொண்டும் இருவரும் அடிக்கடி தினம் தினம் சண்டையிட்டு கொண்டிருந்தால் அந்த குழந்தையினுடைய நிலை எப்படி இருக்கும்? அந்த குழந்தைக்கு என்ன பாதுகாப்பு இருக்கின்றது? ஒரு செக்யூரிட்டி இருக்கின்றதா? அந்த குழந்தைக்கு ஒரு செக்யூரே இருக்காது, பாதுகாப்பின்மை இருக்காது. அப்படி இருக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு எப்படி, அதாவது மன வளர்ச்சி இருக்கும், மன முதிர்ச்சி இருக்கும். அது இந்த இரண்டுமே சீராக இருக்காது. அப்பொழுது அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும், படிப்பு எப்படி இருக்கும் யோசித்து பார்க்க வேண்டும். அது மட்டுமல்லாமல், அதாவது சில பெற்றோர்களை கூறுகின்றார்கள் குழந்தைகள் முன்னிலையில், நான் உனக்காகத்தான் வாழ்கின்றேன், உனக்காகத்தான் நான் இவ்வளோ கஷ்டப்படுகின்றேன், இவ்வளோ துன்பப்படுகின்றேன், இவ்வளவு அதாவது கஷ்டப்படுகின்றேன், துன்பப்படுகின்றேன், அவமானப்படுகின்றேன், என்னுடைய கௌரவமெல்லாம் போகின்றது, எல்லாம் எதற்காக? உன்னை வாழ வைக்க வேண்டும், உன்னை படிக்க வைக்க வேண்டும், உனக்காகத்தான் என்றெல்லாம் அவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த வார்த்தைகள் எல்லாம் அந்த குழந்தைகளுடைய காதில் விழும்போது அந்த குழந்தைகள் எப்படி இருக்கும் யோசித்து பார்க்க வேண்டும். அந்த குழந்தைகள் என்ன நினைக்கின்றது? நம்மால் தானே இவ்வளவு கஷ்டம், என்னால் தான் என்னுடைய பெற்றோர்களுக்கு இவ்வளவு துன்பம் இருக்கின்றது, துன்பப்படுகிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள், வேதனைப்படுகிறார்கள் என்று அந்த குழந்தை எண்ணுகின்றது. அவ்வாறு எண்ணும்பொழுது அந்த குழந்தையினுடைய மனம் எப்படி இருக்கும், மனவேதனை எப்படி இருக்கும், அந்த வேதனையில் அந்த குழந்தையினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும், அது திறமாக இருக்குமா, சீராக இருக்குமா என்று யோசிக்க வேண்டும். நிச்சயமாக இருக்கிறது வாய்ப்புகள் இல்லை. அந்த குழந்தைகள் திசை மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆக பெற்றோர்கள் இருந்தும் பெற்றோர்களுடன் வளர வேண்டும் என்று கூறுகின்றோம். எதற்காக கூறுகின்றோம்? குழந்தைகள் கண்டிப்பாக பெற்றோர்கள் தான் வளர வேண்டும் என்று கூறுகின்றோம். அப்பொழுதுதான் வளர்ச்சி நன்றாக இருக்கும், முதிர்ச்சி இருக்கும், மன வளர்ச்சி இருக்கும், சீராக இருக்கும் என்று நாம் கூறுகின்றோம். அவ்வாறு இருக்கும் பொழுது அந்த பெற்றோர்களே அந்த வளர்ச்சிக்கு இடையாக இருந்தால், அந்த பெற்றோர்களே அதனுடைய மன முதிர்ச்சிக்கு தடையாக இருந்தால் அந்த குழந்தை எப்படி இருக்கும்? நாம் பார்க்கின்றோம் எத்தனையோ குழந்தைகள் பெற்றோர்கள் இல்லாத குழந்தைகள் இருக்கின்றது. அதாவது பெற்றோர்கள் இல்லாத குழந்தைகள் கூட அதாவது எப்படி இருக்கின்றார்கள்? மன வளர்ச்சியோடு சீரோடும் சிறப்போடும் இருக்கின்றார்கள், நல்ல இன்டெலிஜென்ஸோடு இருக்கின்றார்கள், அறிவுத்திறனோடு இருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது அந்த பெற்றோர்கள் இருந்து என்ன பயன்? இந்த பெற்றோர்கள் இருந்தால் என்ன, பெற்றோரிடம் அந்த குழந்தை வளர்ந்தால் என்ன, வளராவிட்டால் என்ன? பெற்றோர்களால் என்ன பலன் இருக்கின்றது? பெற்றோர்கள் இல்லாத குழந்தைகளை சிறப்பாக வளரும் பொழுது நாம் யோசிக்க வேண்டும். ஆகவே பெற்றோர்கள் அதை உணர வேண்டும். ஆனால் நம்முடைய இருக்கும்பொழுது நாம் சண்டையிடக்கூடாது என்பதை அவள் உணர வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். பெற்றோர்கள் ஒருவரை ஒருவர். அப்படி இருக்கும் பொழுது நாம் அந்த குழந்தைகளை வளர்ப்பதால் என்ன பயன் இருக்கின்றது? பயன் இல்லை. அதாவது அது மட்டுமல்லாமல் சில குழந்தைகள் இருக்கின்றது, சில குழந்தைகள் பிறப்பிலேயே அவர்கள் அறிவுத்திறனோடு இருக்கின்றார்கள், சாமர்த்தியமாக இருக்கின்றார்கள். அது மிக அரிதான ஒன்று. அதுபோல் குழந்தைகள் இருந்தால் அந்த குழந்தைகளே இந்த பெற்றோர்களை சரி செய்துவிடும். இந்த பெற்றோர்களுடைய சண்டை சச்சரவுகளை எல்லாம் தீர்த்துவிடும். அந்த குழந்தைகளை பெற்றோர்கள் சிறப்பாக வாழ்வதற்கு, ஒன்றாக இணைவதற்கு, சிறப்போடு இருப்பதற்கு, அதாவது மன நிம்மதி இருப்பதற்கு இந்த குழந்தைகளை வழிவகுக்கும். அப்படிப்பட்ட குழந்தைகளும் இருக்கின்றார்கள். இன்னொன்றும் தெரிந்து கொள்ள வேண்டும் பெற்றோர்கள். அதாவது குழந்தைகள் என்பது நம்முடைய பிம்பம் என்று. குழந்தைகள் என்பது பெற்றோர்களுடைய பிம்பம் தான். அது கண்ணாடியின் பிம்பம் தான், சிராஸ் காப்பி போல தான். பெற்றோர்கள் எப்படியோ அப்படி தான் குழந்தைகள். அந்த குழந்தைகள் அதாவது தாயுடைய தந்தையுடைய இருவருடைய ஜீன்ஸ் சேர்ந்து தான் அந்த குழந்தை உருவாகின்றது என்பதை மறந்துவிடக்கூடாது. நாம் எப்படியோ அப்படி தான் குழந்தைகள் இருக்கும். நாம் இப்படியெல்லாம் இருந்துவிட்டு அந்த குழந்தைகளிடம் நாம் பெரிதாக எதிர்பார்க்கின்றோம். குழந்தை அப்படி வர வேண்டும், இப்படி வர வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம். குழந்தையிடம் மிக கண்டிப்பாக இருக்கின்றோம், சில முறைகளை எதிர்பார்க்கின்றோம். நாமே அப்படி இல்லை. நம்முடைய குழந்தைகள் எப்படி இருக்கும் அதை யோசித்து பார்க்க வேண்டும். நாம் அப்படி இல்லாமல் இருந்துவிட்டு குழந்தைகளின் மட்டும் எதிர்பார்ப்பது என்ன நியாயம் இருக்கின்றது? நம்மை போல தான் குழந்தைகள் இருக்கும். நாம் எதை விதைக்கின்றோமோ அதுதான் கிடைக்கும். நாம் விதைப்பது ஒன்று, எதிர்பார்ப்பது ஒன்று இருந்தால் எப்படி அது? அதை யோசிக்க வேண்டும் பெற்றோர்களை. ஆக பெற்றோர்களை இதை யோசித்தோம் என்றால் கண்டிப்பாக அந்த குழந்தைகளை சிறப்பான குழந்தைகளாக வளர்க்க முடியும். ஆக குழந்தைகள் வளர்வதற்கு பெற்றோர்களிடம் இருந்தால் மட்டும் போதாது, பெற்றோர்களும் ஒரு நல்ல சிறந்த பெற்றோர்களாக, அதாவது பெற்றோர்கள் ஒருவருக்கு புரிந்து கொள்ள வேண்டும். புரிதல் என்பது மிக முக்கியமான ஒன்று. அதாவது அதை அறிந்து கொள்ளலாம், தெரிந்து கொள்ளலாம்.
ஆனால் புரிதல் என்பது மிக முக்கியமான ஒன்று. எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லலாம். தெரிந்தால் மட்டும் போதாது. எனக்கு நன்றாக சமைக்க தெரியும், சமையல் தெரிந்தால் போதாது. ஆனால் அதை சிறப்பாக சுவையாக சமைக்க தெரிய வேண்டும். ஆக தெரிந்தால் மட்டும் போதாது, புரிதல் வேண்டும். தெரிதல் என்பது வேறு, ஐ நோ என்பது வேறு, எனக்கெல்லாம் தெரியும் என்பது வேறு. ஆனால் ஐ அண்டர்ஸ்டாண்ட், நான் புரிந்து கொண்டேன் என்பது அது வேறு. புரிந்து கொள் என்பது நாம் உள்வாங்கி அதனுடைய நல்லது கெட்டதுகளை நாம் தெளிவாக தெரிந்து கொண்டு வருவதுதான் புரிதல் என்று பெயர். அதுதான் அறிவு. அறிவென்பது அது அறிந்து கொண்டு புரிந்து கொள்வது பேர் தான் அறிவென்று அர்த்தம். ஆகவே புரிந்து கொள்ள வேண்டும் பெற்றோர்கள் ஒருவரை ஒருவர். அதாவது துணை புரிந்து கொள்ளவில்லை நாம் சொல்கின்றோம், அவளுக்கு தெரியவில்லை, புரிந்து கொள்ளவில்லை, நான் எவ்வளோ சொல்கிறேன், அவள் புரிய மாட்டேங்கிறாள், அவள் புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்கின்றோம். தம்பதி இருவரும் ஒருவருக்கு ஒருவர் சொல்கின்றார்கள், அவர் புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்கின்றார், இவள் சொல்கின்றார் அவர் புரிந்து கொள்ளவில்லை, அவர் சொல்கின்றார் இவள் புரிந்து கொள்ளவில்லை என்று. ஆக ஒருவரை புரிந்து கொள்ள என்பது துணை புரியவில்லை என்பதை இவர் புரிந்து கொண்டாரா, அவர் புரியவில்லை என்பதை ஓகே நான் ஒத்துக்கொள்கிறேன். அவளுக்கு அதாவது துணைக்கு புரியவில்லை என்பதை இவர் புரிந்து கொண்டாரா, இவர் புரியவில்லை, இவர் தெரிந்து கொண்டார். துணைக்கு புரியவில்லை என்பதை இவர் தெரிந்து கொண்டாரே ஒழிய இவர் புரிந்து கொள்ளவில்லை. இவர் புரிந்து கொண்டால் என்ன நடக்கும்? புரிந்து கொண்டால் அவள் புரியும் வரை இவர் அவளுக்கு விளக்கம் சொல்வார். புரிந்து கொள்ளணும் என்பது மிக சிறப்பான ஒன்று. நாம் ஒன்றை புரிந்து கொள்ளணும் என்றால் நமக்கு மகிழ்ச்சி என்பது தானாக வந்துவிடும். நேர்களே, நீங்கள் அதாவது நாம் பள்ளியை பார்க்கின்றோம், ஆசிரியர் பாடம் நடத்துகின்றார், ஆசிரியர் புரியும்படியாக சொல்லும் பொழுது நமக்கு ஒரு கணக்கோ ஒரு இது புரியும் பொழுது நமக்கு நம்மை அறியாமலே ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகின்றது, சந்தோஷம் ஏற்படுகின்றது. புரிந்து கொள்ளும் என்றால் மகிழ்ச்சி ஏற்பட்டுவிடும். அதுபோல் புரிந்து கொண்டவர்களுக்கு மகிழ்ச்சி, புரியும்படி சொல்லுகிறவர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும். பிரச்சனைகள் அங்கே வராது. ஆகவே புரிந்து கொள்ள வேண்டும். அந்த புரியும்படி சொல்லும் பொழுது யாராக இருந்தாலும் அதை கண்டிப்பாக நம்முடன் ஒத்துழைப்பார்கள். ஆகவே நாம் புரியும்படி நாம் செய்வதில்லை, நாம் பெயரளவுக்கு சொல்கின்றோம், புரியவில்லை என்று சொல்கின்றோம். நாம் ஒன்றை சொல்லும் பொழுது அதை அவள் புரிந்து கொண்டார்கள் இல்லை புரிந்து கொள்ளவில்லை என்பதை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் அந்த பிரச்சனை இல்லாது. இதுபோல் நாம் புரிந்து கொண்டு இருந்தோம் என்றால் குழந்தைகளை மிக சிறப்பான குழந்தைகளாக வளர்க்க முடியும். குழந்தைகளும் நம்முடைய திருமணத்தில் ஒரு முக்கிய பங்கேற்று அந்த திருமணம் என்பது நிலைத்து நிற்க, ஆரோக்கியமாக இருக்க அதுகள் வழிவகுக்கும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். பெண்கள் என்றாலே சற்று தாழ்ந்தவர்கள், ஆண்கள் மேலானவர்கள் என்கிற எண்ணம் காலகாலமாக இந்த மண்ணில் வேரூன்றி இருக்கிறது. இப்போது அந்த எண்ணத்தில் சில தளர்வுகள் ஏற்பட்டிருக்கின்றன. பெண் சமத்துவம் என்பதை ஏற்கிற மனநிலை வந்திருக்கிறது. ஆனால் இன்னமும் முழுமையான பெண்களுக்கான சமத்துவம் வந்துவிடவில்லை என்பது ஒரு புறம் இருந்தாலும், எந்த அளவுக்கு பெண்கள் தாழ்த்தப்பட்டிருந்தார்கள் என்று எண்ணி பார்த்தால், வாக்களிக்கிற போது கூட ஆண்களுக்கு மட்டுமே வாக்குரிமை இருந்தது, பெண்களுக்கு வாக்குரிமை இல்லை. எங்கே? தமிழ்நாட்டிலா, இல்லை இந்தியாவிலா, இல்லை உலகம் முழுவதும். உலகத்திலேயே பெண்களுக்கு வாக்குரிமை இல்லை. ஆண்களுக்கும் கூட எல்லோருக்கும் வாக்குரிமை இல்லை, அனைவரும் வாக்குரிமை பெற்றவர்கள் இல்லை. யாரெல்லாம் வரி கட்டுகிறார்களோ, யாரெல்லாம் நில உடைமையாளர்களோ, அதாவது சுருக்கமாக சொன்னால் யாரெல்லாம் பணக்கார ஆண்களோ அவர்களுக்கு மட்டும்தான் வாக்குரிமை உண்டு. எனவே வாக்குரிமையை பெறுவதற்கு 2 நிபந்தனைகள். ஒன்று ஆணாக இருக்க வேண்டும், இன்னொன்று அவன் பணக்காரனாக இருக்க வேண்டும். சரி, எந்த ஜாதியாக இருந்தாலும் குற்றம் இல்லையா? நீங்கள் பட்டியல் இனத்தை சார்ந்த ஒடுக்கப்பட்ட சாதி மக்களை யாரும் பொது இடங்களில் அன்றைக்கு அனுமதிக்கவே இல்லை. அப்படி ஒரு கொடூரமான சமூகமாகத்தான் நம் சமூகமும் இருந்தது. இது எப்போது உடைந்தது? 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் இது உடைந்து முதலாக நியூசிலாந்தில், கிழக்கின் கோடியில் இருக்கிற நியூசிலாந்தில் தான் முதலாக 1893 பெண்களுக்கும் வாக்குரிமை வழங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து ஆஸ்திரேலியாவில் வழங்கப்பட்டது. மெல்ல மெல்ல ஐரோப்பிய நாடுகளுக்கு வந்து சேர்ந்தது. இந்தியாவில் முதலாக பெண்களுக்கு வாக்குரிமை வந்தது 1921ஆவது ஆண்டு. அதில் என்ன சிறப்பு என்றால், வேறு எந்த மாநிலத்திலும் வாக்குரிமை இல்லை. உலக நாடுகளில், வல்லரசு நாடுகள் மிகப்பெரிய செல்வாக்கு, போர்த்திறன், பொருளாதார வளம் எல்லாம் பெற்றிருந்த அமெரிக்காவில் கூட நியூயார்க்கில் 1920 தான் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது. 1921 மே 10ஆம் தேதி
தமிழ்நாட்டில் ஆட்சி பொறுப்பில் இருந்த நீதி கட்சி பெண்களுக்கும் வாக்குரிமை உண்டு என்கிற ஆணையை வெளியிட்டது. அது வெறும் அரசு ஆணை அல்ல, அது ஒரு பெரிய புரட்சி என்று சொல்ல வேண்டும். பெண்களுக்கு வாக்குரிமை, பெண்களுக்கு சொத்துரிமை, பெண்களுக்கு படிக்கிற கல்வி கற்கிற உரிமை என்கிற எந்த உரிமையும் இந்த மண்ணில் இல்லை. அப்போது மற்ற உரிமைகளெல்லாம் விட வாக்குரிமை மேலானது. ஏனென்றால் வாக்குரிமை வந்துவிடுமானால் பிறகு தேர்தலில் நிற்கிற உரிமையும் வரும். தேர்தலில் நிற்கிற உரிமை என்பது ஒரு ஆட்சி அதிகாரத்தில் போய் அமர்கிற ஓர் உரிமை. எனவே அந்த உரிமையை முதலாக தமிழ்நாட்டில், இந்தியாவிலேயே முதலாக தமிழ்நாட்டில் நீதி கட்சி ஆட்சி தான் வழங்கிற்று. அதற்கு பிறகுதான் பெண்களும் சமமானவர்களாக மதிக்கப்பட்டார்கள். பெண்களும் தங்கள் வாக்குகளை செலுத்துவதற்கான உரிமை பெற்றார்கள். இந்த மாற்றத்தை கொண்டு வந்த நீதி கட்சி படிப்படியாக பல மாற்றங்களை அடுத்தடுத்து சமூகத்தில் ஏற்படுத்தியது. இருந்தாலும் எல்லா மாற்றங்களையும் விட குறிப்பிடத்தக்க, கொண்டாடத்தக்க ஒரு பெரிய மாற்றம் பெண்களுக்கும் வாக்குரிமை வழங்கியது என்பதுதான் நாம் எண்ணி பார்த்தால் மிக வளர்ந்த நாடுகள் கூட தயங்கி கொண்டிருந்த காலம். எதற்கெல்லாம் எந்த அளவுக்கு தயங்கினார்கள்? கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் என்பது ஒரு மிகப்பெரிய உலக புகழ்பெற்ற பல நூற்றாண்டுகளை கண்ட பல்கலைக்கழகம். அந்த கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் பெண்கள் படிப்பதற்கு அனுமதிக்கப்படவே இல்லை. பிறகு அனுமதிக்கப்பட்ட பிறகும் கூட அவர்கள் படிக்கலாம், ஆனால் அவர்களுக்கு பட்டம் வழங்கப்பட மாட்டாது என்கிற நிலைதான் இருந்தது. பிறகு படித்து என்ன பயன்? படிக்கலாம், ஆனால் அவர்கள் பட்டத்தை எல்லாம் அவர்களுக்கு கொடுக்க முடியாது. பட்டம் பெறுகிற அளவுக்கு பெண்கள் தகுதியானவர்கள் இல்லை என்று உலகம் கருதியது. எல்லாவற்றையும் மாற்றி நாம் பார்க்கிறோம். தமிழ்நாடு எந்த அளவுக்கு முன்னேறி இருந்திருக்கிறது என்றால், கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் 19ஆம் நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டின் மத்தியிலே தான் பட்டம் வழங்கப்பட்டது. ஆனால் 1912ஆம் ஆண்டே முத்துலட்சுமி அம்மையார் மருத்துவர் பட்டத்தை தமிழ்நாட்டில் பெற்றார் என்பதையெல்லாம் நாம் குறித்து கொள்ள வேண்டும். எனவே இந்த நாள் கொண்டாடத்தக்க ஒரு நாள்.